இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தாரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்து வர இருக்கிறேன். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. கடந்த பல வாரங்களாக ஜெபத்தை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஜெபம் செய்வதின் முக்கியத்துவத்தை குறித்து நான் பேசிக்கொண்டு இன்றைக்கி ஜெபம் ஒரு சடங்காச்சாரமாக, சம்பிரதாயமாக, ஏதோ ஒரு கடமைக்காக மாறிவிட்டது. ஜெபம் என்பது ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி, ஏதோ சாமி கும்பிட்டா ஏதோ நடக்கும் பொழுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்ற மாதிரி தான் நம்ம இப்போ ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபத்தின் காரியத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னா, ஏன் ஜெபிக்கிறோம்னு தெரிஞ்சிட்டா அந்த ஜெபத்துக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போது நம்ம ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோன்னா, கடமைக்காக ஒரு சடங்காச்சாரமாக நம்ம ஜெபிக்கும் போது அது எதுக்குமே பிரயோஜனப்படாது, எந்த ஒரு பதிலும் கொண்டு வர முடியாது. அதால் நிறைய பேருக்கு அந்த ஜெபத்தின் மேன்மை, அதனுடைய தன்மையை அவங்க உணராது இருக்கிறனால ஜெபத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை, யாருக்குமே இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம அதிகமாக கொடுக்கறது இல்லை. பாருங்கள், ஏதாவது ஒரு நாள் ஒரு ஃபாஸ்டிங் போட்டால் அன்றைக்கி ஜெபிக்கிறது, ஏதாவது ஒரு நாள் அதுக்காக அப்படி பண்ணுறது, ஒரு நாள் இருந்தால் போதும் பிரதர் அப்படின்ற மாதிரி இல்லை. ஜெபம் தேவனோட கூட நம்மை சேர்க்கிறது, என்னுடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு பாலமாக ஜெபம் அமைகிறது. இப்போ ஜெபம் எவ்வளோ முக்கியம்னா, என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். அது நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஜெபத்தால் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியுமோ தவிர வேறு ஒன்றாலும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நேற்று ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன், நாம் ஏன் ஜெபிக்கிறோம், எதுக்காக ஜெபிக்கிறோம்னா, நிறைய நேரங்களில் நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய இயலாமையை, என்னுடைய இல்லாமையை, என்னால் செய்ய முடியாத காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்னால் செய்ய முடிஞ்சிருந்தா நான் கர்த்தரிடத்தில் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை மணி இது ஒத்துக்கிறீங்க? முதல்ல நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ முடியாத காரியத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்து அவர் செய்வார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கு தான் ஜெபிக்க அதிகமாக பாருங்கள். நம்ம அதிகமாக வியாதியில் இருக்கும்போது ஜெபிப்போம், அதிகமாக கடனில் இருந்தால் ஜெபிப்போம், அதிகமாக பிரச்சனை இருந்தால் ஜெபிப்போம், அதிகமாக தேவை இருந்தால் ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு காரியம் நீடு இருக்குன்னு அர்த்தம். நம்ம காரியம் ஆகிறதுக்காக கர்த்தருடைய காலை தான் பிடிக்கிறோம். நம்ம காரியாவத்தை கர்த்தருக்கு ஜெபிக்கவே செய்கிறோம், வேறு எதுக்குமே ஜெபிக்கிறது கிடையாது. ஆனால் ஜெபம் என்பது ஏதோ காரியம் ஆகிறதுக்காக ஏதோ ஒரு காலை பிடிக்கிற கதை இல்லை. ஜெபம் என்பது வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஜெபம் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிறது. தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை அது மேன்மைப்படுத்துகிறது. அது எனக்கும் அவருக்கும் உள்ள உறவில் நான் எப்படி அவரோடு கூட இருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்துகிறது. இன்னைக்கு அதை குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாக இருக்குது. நம்ம சடங்காச்சாரமோ சம்பிரதாயமாவோ அல்லது ஏதோ ஒரு கடமைக்காக செய்யாதபடிக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறவர்களாக இருக்கணும். இந்த டைமுக்கு கண்டிப்பாக நான் ஜோம் பண்ணி ஆகணும், இப்படி நான் ஜோம் பண்ணி ஆகணும், இப்போ நான் ஜோம் பண்ணி ஆகணுன்ற எண்ணம் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணுமா? நம்ம ஜெபிக்க அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கணுமா? திருப்பம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய முதல்ல 2 காரியம், மூணாவது ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். விண்ணப்பம், வேண்டுதல், ஸ்தோத்திரம், இந்த 3மே ஒரு ஜெபத்தில் இருக்கணுமா? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் 3 இருக்கான்னு பாருங்க. ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும். அப்போ நமக்குள்ளே இருக்க கவலை ஜெபமாக வெளியே வருது. நமக்குள்ளே இருக்க வருத்தம், நமக்குள்ளே இருக்கிற அந்த நம்ம மன அழுத்தம் ஜெபமாக வெளியே வருது. ஏன்னா அது என்னால் மாற்றிக்க முடியல, அது என்னால் மாற்ற முடியல. என்னுடைய இயலாமையை நான் தேவனுக்கு தெரியப்படுத்தி தேவன் அதை மாற்றி விடுவார் என்று நான் நினைக்கிறேன். இப்போ ஜெபம் என்பது இது என்னுடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்த நினச்சிருக்கோம். இங்கே 2-3 விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு. 1 விண்ணப்பம், 2வது வேண்டுதல், 3வது ஸ்தோத்திரம். அப்போது இந்த 3மே இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது காரணம் என்ன? உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல் செய்யணும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். அப்போ இங்கே ஹைலைட்டாக ஒரு விஷயத்தை சொல்லப்படுற விஷயம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். ஏன் இந்த ஸ்தோத்திரம், ஏன் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும்? ஸ்தோத்திரம் என்றால் என்ன அப்படின்னு. ஸ்தோத்திரம் என்றால் நன்றி, நம்பிக்கையோட ஒரு நன்றி. நான் ஸ்தோத்தரிக்கிறேன்,
ஏன் ஸ்தோத்திரம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் ஆரோக்கியத்தோடு கூட இருக்கேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என் தேவைகளை சந்திக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்றால் நன்றி செலுத்துவது. அப்போ ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதல்னா நன்றியோடு கூட ஒரு வேண்டுதல் செலுத்துங்க. அப்போ கர்த்தர் செய்த நன்றியை எண்ணி பார்த்து நாம் ஜெபிக்கிறவளா இருக்கணும். அப்ப இம்மட்டும் என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தவர் இன்னைக்கு நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கணும். இது வரைக்கும் பதில் கொடுத்தாரா? ஆச்சரியமா, அற்புதமா, ஏதாவது ஒரு காரியத்தில் என் ஜெபத்தை கேட்டாருன்னு சொல்லி நீங்க இருக்கும் சாட்சியா இருக்கீங்களா? அப்போ நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாருன்னு சொன்னா, இப்போ நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு என்று நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கணுமா? அதான் ஸ்தோத்திர ஜெபம். அப்போ ஸ்தோத்தரிக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தும் நன்றி உள்ள இருதயத்தோடு அவர்கிட்ட வரும்போது அவர் நம்மளுடைய இருதயத்தை காண்கிறார். அப்போ ஸ்தோத்திரத்தோடு கூட நம்ம ஜெபிக்கும் போது அங்கே சந்தேகத்தோடு நம்ம ஜெபிக்கிறவளா அல்ல. சந்தேகம் இல்லை. ஜெபிச்சா கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, நான் கேட்கறது கரெக்டு தானா, தப்பாக கேட்டுறேனா, அல்லது அவருக்கு விரோதமா அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை கேட்குறேனா, அல்லது எனக்கு காரியம் ஆகணுன்றதுக்காக நான் அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறேனா, நான் கேட்கறது அவருக்கு கண்டிப்பாக செய்வாரா, அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் தானா, அல்லது இது நடக்குமா, நடந்தால் நல்லா இருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோமா? அப்படி பலவிதமான ஒரு காரியம். நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்று வரும்போதே என் நம்பிக்கையை வெளிப்படுத்துவது. நான் எப்படி உங்களை நம்புறேன், எப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உங்க மேல இருக்குன்றத அவருக்கு தெரியப்படுத்துறது ஜெபமே. அப்போ சந்தேகத்தோடு ஜெபித்தா அந்த ஜெபத்துக்கு பலனே கிடைக்காது. நம்பிக்கையோடு கூட ஜெபித்தா அதுக்கு பலன் உண்டாயிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் என்ன கூட இருக்கீங்க? அப்போ ஜெபம் என்பது என்னுடைய நம்பிக்கையை, அவர் மீது நான் வைத்திருக்க நம்பிக்கையை, அவர் மீது நான் வைத்திருக்க அளவற்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துவது. இப்போ வேண்டுதல் வேணும். அப்புறம் அது முதல்ல சொல்றது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம. ஏன் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? உங்களால் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? ஒரு நாளாவது கவலைப்படாமல் இருக்க முடியுமா? கவலைப்படாமல் ஒருத்தராலே இருக்கவே முடியாது. அப்போ கவலைப்படாமல் இருக்க முடியாது தெரிஞ்சு சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம ஜெபிக்கணும். நான் கவலைப்படுறதுனால தான் ஜெபிக்கவே வரேன். எவனா நல்லா தான் ஜெபிப்பாங்களா சொல்லுங்க? எனக்கு எப்போ உடம்பு சரியில்லைன்னா அப்போ தான் எனக்கு ஜெபம் பண்ணணும்னு தோணுது. எனக்கு எப்போ பண பிரச்சனை இருக்குதோ அப்போ தான் ஜெபம் பண்ணணும்னு தோணுது. எனக்கு எப்போ கஷ்டம் வருதோ அப்போ தான் ஜெபம் பண்ணணும்னு தோணுது. எனக்கு எப்போ பிரச்சனையில் இருக்கணும் அப்போ தான் ஜெபம் பண்ணணும்னு தோணுது. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும்னு தோணுது. அது வரைக்கும் நான் கர்த்தரை தேடுறதே கிடையாது. நல்லா இருக்குமோ என்னைக்கு நம்ம கர்த்தரை தேடி இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இருக்கும், வசதியாக இருக்குது, பணம் இருக்குது, நல்லா திருப்தியாக வாழ்ந்துருக்கோம், நம்ம எப்போ கர்த்தரை தேட போகிறோம்? தேட மாட்டோம். கர்த்தரை தேடுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்? எல்லாமே இருக்குது. என்கிட்ட என்ன இல்லை? என்கிட்ட பணம் இருக்குது, மதிப்பு இருக்குது, சொத்து இருக்குது, எனக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. நான் ஏன் கர்த்தரை தேடணும்? அவசியம் இல்லையே. அப்போ கர்த்தரை தேடுகிற நான் எந்த நோக்கத்தோடு கூட தேடுகிறேன் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் பாருங்க. அப்போ என்கிட்ட எல்லாம் இருந்தாலும் கர்த்தரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. எது இல்லையோ, எப்போ இல்லாமல் இருக்கிறதுன்னு நினைக்கிறோனோ அப்போ கர்த்தரை தேடி தேடி ஓடுறேன். உபவாசம் கூட்ட போகிறேன், உபவாசம் போடுறேன், முழங்கால நிற்கிறேன், காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கேட்குறேன், அழுகுறேன், கூச்சல் போடுறேன், எப்போ பார்த்தாலும் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன் பிரதர். காரணம் வேலை ஆகணும், எனக்கு தேவை சந்திக்கப்படணும். அது கிடைக்கிற வரைக்கும் நான் ஜெபிச்சு நான் கேட்குறேன். அந்த காரியம் முடிஞ்ச பிறகு, நடந்த பிறகு, அது நீங்கள் கேட்ட ஜெபம் வாய்க்க பண்ணின பிறகு என்னைக்காவது அந்த ஜெபத்தை மறுபடியும் சொல்லி நீங்கள் நன்றி செலுத்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம் செலுத்திருக்கீங்களா? ஆண்டவரே நான் ஜெபிச்சேன்ப்பா, நீங்க எனக்கு இது செஞ்சீங்க, அதுக்காக உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் என்னைக்கா சொல்லியிருக்குமோமா? இல்லை. அந்த வேலை முடிஞ்ச உடனே நம்ம அடுத்த வேலையை நம்ம என்ன பண்ண பார்க்கணும்? போயிடும். நம்ம நன்றியே சொல்றதே இல்லை, நன்றி சொல்றதே கிடையாது. நன்றியா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் திரும்ப அதை குறித்து அவர்கிட்ட தெரியப்படுத்துறது இல்லை. தேங்க்ஸ் சொல்ற பழக்கம் நமக்கு இல்லை. நம்ம மனுஷன் உதவி பண்ணால் தேங்க்ஸ் சொல்கிறோம். மனுஷங்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறோம், அவங்க உதவி பண்ணால் ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் பண்ண உதவி ரொம்ப பெரிய உதவிங்க அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். ஒருத்தர் அவங்க ஸ்கூல் பிள்ளைக்கு பேக் வாங்கணும், காசு இல்லை, எனக்கு தயவுசெய்து எனக்கு ஏதோ உதவி பண்ணுங்க. சரி, அவங்க பேக் அவங்க சரி ஒரு வாங்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, எவ்வளோமா ஆகும்? ஒரு 500 ரூபாய் இருந்தால் கொடுங்க, நான் பேக் வைக்கிறேன். சரி, ஒரு 500 கொடுத்தேன். அவங்க எதிர்பார்க்கல, சும்மா சொன்னாங்க, நான் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அவங்க அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. ஐயோ
இந்த இது எனக்கு நீங்கள் பண்ண உதவி பெரிய உதவியா, ரொம்ப தேங்க்ஸ், நான் நினச்சே பார்க்கல நீங்கள் இந்த காசு கொடுப்பீங்கன்னு. நீங்கள் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொன்னேன், ஜோம் பண்ண தான் சொன்னேன், நீங்கள் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. பரவாயில்லம்மா, நீங்கள் பேக் வாங்கி கொடுங்க. உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட், உடனே கத்த கொடுத்துட்டாருன்னு உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? தேங்க்ஸ் சொல்கிறோமா? அந்த நிமிஷமே, அந்த நேரமே நம்ம கத்தரை நோக்கி தேங்க்ஸ் சொல்கிறோமா? இல்லை, அது கிடைச்ச உடனே நம்ம அதில் சந்தோஷத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வேலையை பார்க்க போயிடுறோம். உடனே ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறோம். அடுத்த பிரச்சனைக்கு நம்ம ஆண்டவர் விட்டு வந்தால் போதும். சிலர்லாம் சர்ச்சைக்கு வர்றதே பார்த்தீங்கன்னா, சில இதில் தேவையானதான் சர்ச்சைக்காக வருவாங்க. அவங்களுக்கு வேலை ஆகணும்னு சர்ச்சைக்கு வருவாங்க, காரியம் ஆகணும்னு சர்ச்சைக்கு வருவாங்க, கஷ்டமாக தான் சர்ச்சைக்கு வருவாங்க. இன்னும் ஆளே காணோம், 3-4 மாதமா ஆளே காணோம், ரொம்ப பிஸி பிரதர், ஸோ பிஸி பிரதர்னா திடீர்னு வந்து உட்காந்துருப்பாங்க. என்ன வந்திருக்காங்க இவங்க, 3-4 மாதமா ஆளே காணுமே, இப்போ மட்டும் கரெக்டாக வந்திருக்காங்கன்னு பார்த்தா உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஒரே ஓடுது பிரதர், ஆடுது பிரதர், ஒரே மாதிரி இருக்குது பிரதர், நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, செத்து போய்டுன்னு பயமாக்குது பிரதர். வா இப்போ வா. இப்போ சர்ச்சை கண்ணுக்கு தெரியுது பளிச்சுன்னு. ஆனால் நல்லா இருக்கும்போது சர்ச்சை கண்ணுக்கு தெரிய மாட்டுது. இப்படி தான் போவாங்க, இப்படி தான் வருவாங்க, பார்த்தினே போவாங்க, பார்த்தினே வருவாங்க, உள்ள வர மாட்டாங்க. நான் சொல்றது யாரையும் குற்றம் சொல்றதுக்காக இல்லை. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி நன்றியா இருக்கிறோமா என்று. ஜெபம் என்பது தேவனிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்கிற காரியம். பதில் பெற்றுக்கொள்கிறவர்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. அப்ப இங்க சொல்லப்படுற காரியம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றை குறித்து, எல்லாமே உங்க மனசுல தோன்ற கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தேவனுக்கு என்ன பண்ணும்? தெரியப்படுத்துறது. காரணம் என்ன தெரியுமா? எப்படி தெரியப்படுத்தணும்னு ஒரு வழி சொல்லி தராரு. எப்படி தெரியப்படுத்தணுமா? நீங்க எப்படி விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு என்ன பண்ணும்? தெரியப்படுத்த சொல்லிக்கிறார். கெஞ்ச சொல்ல, கூச்சல் போட சொல்ல, கத்த சொல்ல, ஓன் ஒப்பாரி வைக்க சொல்ல, தெரியப்படுத்து. நீ நிறைய பேருக்கு ஓன் ஒப்பாரி வச்சா கத்த செஞ்சிட நினைக்கிறாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டார். நீ எப்படி வேண்டிக் கொள்றீங்க, எப்படி கேட்குறீங்க, எந்த முறையில் கேட்குறீங்கன்றதை அவர் பார்க்குறாரு. ஏன்னா உள்ளத்தை காண்கிற தேவனாக இருக்கு, அழுகையை காண்கிற தேவன் இல்லை. கண்ணீரை பார்த்து அவர் பதில் கொடுக்குறது இல்லைங்க, உள்ளத்திலேருந்து வருகிற அந்த சத்தத்தை பார்த்தா அவர் பதில் கொடுக்குறாராமா. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவ தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலேயும் உங்கள் சிந்தைகளிலேயும். இங்க 2 காரியம், உங்க இருதயம், சிந்தனை. படிப்போம் அந்த வாசனை பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள். அப்போ என்னுடைய இருதயம், சிந்தனையையும் தேவன் சமாதானப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்போ சமாதானம் எங்க வருது? நான் கண்டதை யோசிச்சுட்டு ஐயோ பயந்துட்டு இருக்க பாருங்களேன், அதுல ஒரு சமாதானத்தை கத்துறாரு. என் சிந்தையில ஒரு சமாதானம், என் இருதயத்தில் ஒரு சமாதானம், இருதயத்தின் வேண்டுதலை கத்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். சிந்தனை ஒரு சமாதானம். இது ஜெபம் பண்ணும் போதே வரணும். ஜெபம் பண்ணும் போதே, கேட்கும் போதே, பேசும் போதே, அவரிடத்துல சொல்லும் போதே வரணுமா? ஏன்னா நான் சொன்ன அவர் கேட்டாரு, பதில் கிடைக்கும். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? நான் ஜெபம் பண்ணேன், நடக்குமா நடக்காதான்னு தெரியல பிரதர். ஜெபம் பண்ணிட்டு உடனே அதை பற்றி நம்ம வேற மாதிரி பேசக்கூடாதுங்க. நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் பிரதர், கத்தை செய்கிறாரான்னு பார்க்கலாம் பிரதர், கத்தை செஞ்சா ஆச்சு, செய்யலைனாலும் பரவாயில்ல பிரதர். நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்க? அப்போ ஒத்தையரட்டியாக பிடிக்கிறது ஜெபம் தேவையில்லையே. கத்தை செஞ்சா ஆச்சு, கத்தை செய்யலைன்னா ஆச்சுன்னா என்ன ஆப்ஷன்? கத்தருக்கு எதுக்கு ஆப்ஷனு? நீ கத்தருக்கு எதுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும்? கத்தருக்கு ஆப்ஷனே கிடையாதுங்க. கத்தர் எங்கேயாவது ஒரு நாள் நடந்தா ஆகும், நடக்கணும்னா போனா போதுன்னு சொல்றாரா? என்னைக்காவது நடந்திருக்கு அது மாதிரி? நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன் பிரதர், நடந்தா ஆச்சு, நடக்கணும்னாலும் ஆச்சு, அப்புறம் கேட்டீங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆப்ஷன் கொடுத்தாரா? கேட்கிற எவனுக்கும் நடந்தா ஆச்சு, நடக்கணும்னா இல்லை சொன்னாரா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறவனா இருக்கிறான். அப்ப அங்க ஆப்ஷனே கிடையாதுங்க. நடக்குமா நடக்காதுன்னு ஆப்ஷனே கிடைக்கல. இல்ல பாஸ்மதி பைபிள் இல்லையே. பைபிள்ல நடந்தா ஆகும், நடந்தா நடக்கும், இல்லைன்னா இல்ல. கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கும்.
கர்த்தருக்கு சித்தமானது என்னன்னு தெரிந்து கொண்டா நான் அந்த ஆப்ஷனுக்குள்ள போகவே மாட்டேன். அப்போ என் ஜெபம் வைராக்கிய வாஞ்சையுள்ள ஜெபமா இருக்கும், வைராக்கியமா இருக்கும், ஆழமா இருக்கும், உறுதியா இருக்கும். நான் ஜெபம் பண்ண கர்த்தர் செய்வார் நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கும். ஜெபம் பதிலை பெற்றுக்கொள்கிறதா இருக்கிறது. இப்போ நான் ஜெபிக்கிற ஜெபமானது எந்த அளவுக்கு இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. கேள்வி பதில் இல்லை, இங்க ஆப்ஷன் கிடையாது. இங்க எந்த ஒரு 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 அவிசுவாசத்துக்கு இடமே கிடையாது. ஜெபம் விசுவாசத்தின் வெளிப்பாடாக தான் இருக்கணும் இல்லையா, அவிசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடாது. திருப்பம் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசியர் 4. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்தோடு. ஜெபத்தில் எப்படி விழித்திருக்கணுமா? எப்படி விழித்திருக்கணுமா? சோத்திரம் 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 சொல்லினே இருக்கு சொன்னார். அதனால சோத்திரமா சொல்லுங்கிறேன். அதை சொல்ல இங்க எப்போ விழித்திருக்க சொல்றேன்னா சோத்திரத்துடனே விழித்திருங்க. இயேசு சொன்னாரு விழித்திருந்து ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. என்ன விழித்திருந்தா கண்ணு திறந்து கண்ணு ராம் முழுக்க கண்ணு திறந்து ஜெபம் பண்ணுன்னு அர்த்தமா? கண்ணை திறந்து கண்ணை மூடாம ஜெபம் பண்ணு, தூக்கம் வருது தூக்கத்தை கடைச்சிட்டு ஜெபம் பண்ணு நீ சொன்னாரா? எங்க அப்பா சொன்னார் உனக்கு தூக்கம் வந்தா தூங்கிடு, ஜெபம் பண்ணாத. தூக்கம் வந்தா தூங்கிடு, ஜெபம் பண்ணாத. ஆனா நீ ஜெபம் பண்ணாம தூங்கிட்ட கத்த தட்டி எழுப்பி ஜெபம் பண்ண வைப்பார் தெரியுமா? ஜெபிக்க எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க தூக்கத்துக்கு இடம் கொடுத்து நீ ஜெபம் பண்ற ஜெபம் கேட்கப்படாது. அது வெறும் சடங்காச்சாரம், நான் ஜெபம் பண்றேன்ற மாதிரி இல்ல. ஜெபம் நான் தேவனிடத்துல பேசுறேன்ற எண்ணத்தோடு கூட கான்சியஸ் மைண்ட்ல பேசணுமா? முதலமைச்சர் உங்க கூட உட்காந்து பேச போறாரு, உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்றாருன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த பிறகு நான் தூங்கிட்டேன் பிரதர் சொல்வீங்களா? சொல்ல முடியுமா? இல்லைங்க அவரை நீங்கள் செக்ரட்டரியேட்டில் வந்து பாருங்கன்னு செக்ரட்டரியேட்டில் வெளியே உட்கார வச்சிட்டாங்க. செக்ரட்டரியேட்டில் வெளியே அவர் ஆஃபீஸ் முதலமைச்சர் போர்டு இருக்குது, உள்ளே அவர் இருக்காரு, வெளியே உட்காந்துருக்கீங்க. தூங்குவீங்களா? தூங்குவீங்களா? தூக்கம் வருமா? செம்ம ஏசி இருக்கும், ஆனால் அங்கே குழு குழுன்னு இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். போய் அங்கே வெளியே ஒரு கேரிடால் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல சேர் போட்டு வச்சுருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு. அதுக்கு ஒரு நாள் வச்சுருப்பாங்க பார்க்கணுன்னு, அங்கே உட்காரலாம். உட்காந்து தூங்கிடுவீங்களா? இப்படி இருக்கும். எப்போ பார்ப்போம் எப்போ பார்ப்போம் எப்போ பார்ப்போம் எப்போ பார்ப்போம் எப்போ எப்படி பார்க்க. அவர் பார்த்தா என்ன பேசணும், எப்படி பேசணும், ஏன்னா சுருக்கமாக உங்களுக்கு கொடுக்க நிமிஷம் 2 நிமிஷம் தான். ஒரு 2 நிமிஷம் அவரை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டாங்க. அவரை நீங்கள் பார்க்கலாம். பார்த்த உடனே அவர் 2 நிமிஷம் அவரை பார்த்து பேன் பார்த்துட்டு இருந்தால் போயிடும். ஆனால் பார்த்து 2 நிமிஷத்தில் உங்கள் தகவல் என்ன பண்ணணும், அவர்கிட்ட தெரியப்படுத்தணும். அப்படின்னும் போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? தூங்கின போய் நிற்பீங்களாங்க? எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துச்சு பிரதர், தூங்கிட்டேன் பிரதர் சொல்வீங்களா? சொல்ல மாட்டோம். தூக்கமே வராது. முந்தின நாள்லேருந்து தூக்கம் வராது. ஏன்னா நாளைக்கு போய் பார்க்க போகிறேனே, நாளைக்கு போய் பார்க்க போகிறேன், நாளைக்கு போய் பார்க்க போகிறேன், அவர் பார்க்க போகிறேன் என்ன இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தூக்கம் வராது பாருங்க. அவர் பார்த்து பேசணும், அவர் பார்த்தாலே போதும், பேசினாலே போதும். அப்போ எனக்கு என்னென்ன எங்கே இருக்கு? அவரை பார்க்க போகிறேன், அவர்கிட்ட பேச போகிறேன். அவர்கிட்ட என்ன பேச போகிறேன்? கரெக்டாக 2 நிமிஷம் என்னோட காரியம் சொல்லணும், 2 நிமிஷம் சொல்லிடணும். பார்த்த உடனே ஐயா வணக்கம் யான்னு சொல்லிட்டு கடை நல்லா பண்ணுவேன் சொல்லிவிடுவேன். ஏன்னா அடுத்த நிமிஷம் கழுத்து சொல்லி தள்ளுவான். அடுத்த பேசுறதுக்குள்ள சரி போங்க அடுத்தவங்க. ரொம்ப முக்கியம். ஜபமும் அப்படிதான். ஜபம் தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜாவை நோக்கி நான் பேசுகிறேன். பேசுகிறதில் விழிப்போடு இருக்கணும், ஜாக்கிரதையா பேசணும். பேசுற வார்த்தையில நான் தூக்கத்தோட பேசக்கூடாது. ஆனா இங்கே ஜபம் எப்படி தெரியுமா இருக்கு? தூங்கு மூச்சு ஜபமா இருக்கு. ஜபம் பண்ணணும்னு தானா தூக்கம் வந்துருது நமக்கு. ஏன் ஜபிக்கும் போது தூக்கம் வருது? ஏன்னா ஜபத்துக்கு ஒரு அலட்சியம். நமக்கு தெரியல யார் இடத்துல பேசுறோம், யாருக்கிட்ட நிக்கிறோன்ற தெரியல, அலட்சியம். நல்லா பார்த்துக்கோங்க. வாழ்க்கையை மாத்துகிற ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையை தலைக்கீழா மாத்தி போடுறவங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க. உங்க தேவையை சந்திக்கிறவங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில காலகட்ட பிரச்சனையை எடுத்து போடுறவங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அப்ப எப்படி பேசணும்? எப்படிங்க பேசணும்? தூங்கினவா பேசுவீங்க. உங்க வாழ்க்கையை மாற போகுது அவர்கிட்ட சொன்னா. அவர் தான் ஒருத்தரால் தான் உங்க வாழ்க்கை மாத்தி போட முடியுமே. அவர் தான் உங்க வாழ்க்கையை மாத்த போறாரு. அவர் மாத்த போறவர்கிட்ட போய் பேசுறீங்கன்னா எப்படி பேசுவீங்க? தூங்கினா பேசுவீங்க? இல்ல, விழித்திருந்து பேசணும், ஜாக்கிரதையா பேசணும், உற்சாகமா பேசணும். ஏன்னா என் வாழ்க்கை மாற போகுது.
நான் சொல்றேன், தூங்கிங்கனே ஜெபிக்கிற ஜெபத்து வாழ்க்கை மாறவே மாறாது. இப்படி தான் இருக்கும். இன்னும் மோசமா போகும், இன்னும் அழிஞ்சு போகும், இன்னும் ஒண்ணுமில்லாம போகும். ஆனா விழித்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. ஆனால் ஜெபம் பண்ணும்போது நீங்க விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா ஏன் அப்படி சொன்னா, சோதனைக்கார பிசாசானவன் உங்களை சோதித்து விடாதபடிக்கு, நீங்கள் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படிக்கு விழித்திருந்து ஜெபிங்க. சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள, சோதனை வரப்போகுதுங்க, பிரச்சனை வரப்போகுதுங்க, உங்க வாழ்க்கையில் பிசாசான கொண்டு வந்து போட போறான். அதுக்கு நீங்க விழிப்போட காத்திருக்கணும். ஏன்னா அவனை முறியடிக்கிற வல்லமை உங்க கையில கத்து கொடுத்துருக்காரு. நீங்க ஜெபித்தா ஜெயம் எடுத்துருவீங்க. ஆனா நீ தூங்குனா அவன் ஜெயம் எடுத்துருவானே. ஆனால் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு ஜெபிக்கும் போது தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க. எப்போ முடிச்சுட்டு இருக்கீங்களோ அப்போ ஜோம் பண்ணு. எனக்கு ராத்திரியில் தாங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் முட்டி போட்டு ஜோம் பண்ண, ஒருத்தர் முட்டி போட்டு ஜோம் பண்ண சொன்னால் முட்டி போட்டுக்கின்னு அப்படியே கவுந்துக்குனாங்க. ஜோம் முடிஞ்சிச்சு. ஆனால் கவுந்தவங்க மட்டும் எஞ்சிக்கவே இல்லை. அப்படியே கவுந்தவங்க தான் ரொம்ப நேரமாக ஜோம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்போ தான் தெரியுது அவங்க தூங்கிட்டாங்கன்ட்டு. ஜெபம் பண்ணும்போது என்னுடைய விசுவாச அறிக்கையாக அதை நான் சொல்லுகிறேன். நான் எதை நம்புகிறேனோ அது தேவனுக்கு தெரியப்படுத்துறேன். அப்போ நான் முட்டி போட்டுன்னு தூங்கிங்கன்னே நான் ஜெபிக்கிறேன்னா அந்த ஜெபம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தூங்கு மூஞ்சி ஜெபம்னு பேர் அது. அப்போ என் வாழ்க்கை, என் வருமானம், என் சுக வாழ்வு எல்லாம் என்ன ஆகும்? அப்போது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. ஜெபம் என்பது எப்படி நீங்கள் ஒரு முதலமைச்சரோடு கூட பேசும்போது இருக்கிற பயம், ஒரு பதட்டம், ஒரு ஆர்வம் இருக்குதோ, அப்படியே தேவனிடத்தில் பேசும்போது அதே பயமும் பதட்டமும் ஆர்வத்தோடு கூட பேசுவோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்கிறதுக்கே தோண மாட்டுதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஜெபிக்கவே தோண மாட்டுது பிரதர். எதுக்கு ஜெபிச்சுன்னா போகுது, அந்த அலட்சியம் இருக்க வரைக்கும் உங்க குடிச்சு வரதான் இருப்பீங்க. ஆனா ஜெபிச்சா ஜெயம் எடுத்துருவேன், ஜெபிச்சு மாத்திருவேன், ஜெபத்தால மாற்ற முடியும். எப்படி பட்டவனா மாறி இருக்கான், என் வீட்டுக்காரன் மாற மாட்டானா? எப்படிப்பட்ட வாழ்க்கைலாம் மாறி இருக்குது, என் வாழ்க்கை மாறாதா? எப்படிப்பட்ட கடன்லாம் ஒழிச்சிருக்குது, என் கடன் ஒழியாதா? ஜெபத்தால் ஜெயம் எடுக்க முடியும். நான் முடிவு பண்ணிட்டா, நான் ஜெபத்தை ஜெயம் எடுப்பேன் என்று முடிவோடு இருப்பேன். நான் ஜெபிக்கவே ஆரம்பிக்கல பிரதர். எப்படி முடிவு வரும்? நான் ஜெபிக்க ஆரம்பிச்சவன தான் முடிவு ஆரம்பிக்குது. எத்தனை நான் சொல்றது புரியுது? நான் ஜெபம் பண்ணாதாங்க எனக்கு எல்லாம் நடக்குது. ஜெபம் பண்ணாம எதுவும் கிடைக்கிறது கிடையாதுங்க. அப்படி சும்மா தூக்கி ஜம்முன்னு கொத்துற போகிறது இல்லை கத்தரு. ஒருத்தர் சொன்னார், ஏங்க என் கஷ்டம் கடவுளுக்கு தெரியுங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கடவுளுக்கு தெரியுங்க, அவர் கொடுத்தா கொடுக்குறாரு, கொடுத்தா கொடுத்துட்டு போறாரு அப்படின்றாரு. நீ கேட்காம கத்தரால் கொடுக்கவே முடியாது. நீ கேட்டாதான் கத்தர் கொடுக்க முடியும். ஏன்னா கத்தர் தானாகவே எதுவுமே செய்யறது இல்லைங்க. இன்னும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க கத்தர் தானாகவே முன் வந்து எதுவும் செய்யறது இல்லை. நம்ம கேட்காம, நம்ம பேசாம அவரா எதுவுமே நம்ம வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வர போறதே இல்லை. அல்லேலூயா. இங்க சொல்லப்படுறது, ஸ்தோத்திரத்தோட இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் விழுத்து இருங்க. எப்படின்னா, ஸ்தோத்திரம் என்பது விசுவாசம், என்னோட நம்பிக்கையோடு கூட நான் ஜெபிக்கிறேன். விழித்திருங்கன்னு சொல்றது ஜாக்கிரதையா இருக்கிறேன். ஜெபத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா நான் என்ன பண்றேன், ஜெபிக்கிறேன். ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு அர்த்தம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அங்க அந்த ஜெபத்துக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் கத்தர் காண்கிறவராக இருக்கிறார். கத்தர் பார்க்கிறாரு, ஓ இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான் இவன், அப்ப அதுக்கு பலனும் விரைவாக காணப்படுது. நம்ம எதை செய்யறோம்னா, அவரிடத்துல பதில் வரணும்னு தான் ஆசைப்படுறோம், அவருடைய வாழ்க்கை மாத்திரம் ஆசைப்படுறோம், அவருடைய தேவை சந்தின்னு ஆசைப்படுறோம். ஆனால் நான் செய்ய வேண்டியது கரெக்டா செய்யறதில்லை. எல்லாம் செஞ்சிடணும், நான் மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டேன். 10 பைசா கொடுக்க மாட்டேன் பிரதர், ஆனால் அவர் மட்டும் எனக்கு நிறைய கொடுக்கணும். நான் காணிக்கை ஈய மாட்டேன், தசமாக கொடுக்க மாட்டேன், ஆனால் கத்தர் மட்டும் கொட்டின்னு எடுத்துன்னு வந்து அப்படியே வாசலை திறந்து வானத்தின் பலகனையும் திறந்து டெக்கொல்லாம் போக மாட்டேன்னு ஆசை வச்சிடணும். ஆனால் 10 பைசா நான் என்ன பண்ண மாட்டேன், கத்தருக்குன்னு கொடுக்க மாட்டேன், கடவுள் காணி கொடுக்க மாட்டேன், தசமாக கொடுக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன், என் சம்பளம், என் வருமானம், நான் சாப்பிட்றேன், நான் செலவு பண்ணுறேன், அதுக்கு எதுக்கு அவர் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம். ஆனால் கத்தர் மட்டும் குத்துனே இருக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஐஸ்வர்யம் கொடுக்கணும், நன்மை கொடுக்கணும், செழிப்பு கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுங்கன்னு வாங்கிப்பேன். நான் மட்டும் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். கத்தர் உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கலங்க. நீங்கள் கொடுத்தாதான் அவர் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் போகிற காணிகள் தான் அவர் வாழணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒன்று தெரியுமா, என் இருதயம் அவரோடு கூட கனெக்டடாக இருக்கான்னு மட்டும் பார்க்குறாரு. இவைகள் அத்தனையும் நீர் தந்தது ஆண்டவரே நினைக்கி சொல்கிறோன்னோ, அப்பொழுது தான் நான் கத்தரோடு கூட கனெக்டடாக இருக்கிறேன்.
இந்த வாழ்க்கை, இந்த உயிர், இந்த பணம், இந்த வருமானம், இந்த வேலை, இந்த இந்த ஐஸ்வர்யம், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நீர் தந்தது, நீர் ஒருவரே என்று நான் அவரோடு கூட கனெக்ட் ஆகும் போது தான் இன்னும் என்ன பண்றாரு அவரு? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஜெபம் என்று வரும்பொழுது நாம் எப்படி வரணுமா, அந்த ஜெபம் பதில் கொண்டு வரும் என்ற விசுவாசத்தோடு கூட வரணுமா. நம்ம முழங்கால் படி இருக்கும் போதே இந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு என்ற முடிவோடு தான் நான் என்ன பண்ணுவேன்? ஜெபிக்கணுமா. பாருங்க, அப்படிதான் வேதவசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சரிங்க, இந்த வசனம் படிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திர ஜெபத்தில் விழித்திருங்கள். பாருங்க, இப்போ பாருங்க அடுத்த வசனம். கிறிஸ்துனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் இந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாக பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி. திருவசனம் சொல்லுகிற வாசல் திறக்க வேண்டுமே, ஆனால் அதுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் இல்லை, ஸ்தோத்திரத்தோடு கூட இருக்க ஜெபம் முக்கியம். ஜெபம் என்றது வேற. நேராக போய் நின்றுங்கன்னே இப்படி பார்த்துட்டு அது கூட ஜெபம் தான், அதுவும் ஜெபம் தான். ஒரு கோயிலை பார்த்தோம் நின்றுங்கன்னு இப்படி போட்டு போகிறது, இப்படி போட்டு போகிறது, இப்படி முத்து முத்து போகிற மாதிரி தான் அதுவும் ஜெபம் தாங்க. இந்த எக்ஸாம் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பசங்க எங்கள் வீட்டுக்கு ஏற்றப்பில் ஒரு மாதா கோயில் இருக்குது. இந்த எக்ஸாம் டைம்ல எல்லாம் கும்பலாக வந்து நின்றுக்கோங்க, நின்றுங்கன்னு இப்படி இப்படி போட்டு இருக்கோங்க. ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஸ்கொயர் எல்லாம் போடுவாங்க. ஏன் போடுற எதுக்கு போடுறேன்னு தெரியாது. என்னவா இப்படி போட்டு போனால் ஆண்டவர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வராங்க. இவங்களுக்கு நினைப்பு கும்பலாக வந்து நின்று போட்டு நிற்பாங்க. நான் பார்த்துன்னு இருப்பேன், நேற்றுக்கு போடுறீங்க, எப்படியோ கோழி முட்டை வாங்க போகிறீங்க, எதுக்கு போடுறீங்க? இது ஊரெல்லாம் சுற்றிடுவாங்க. ஆனால் கத்திர முடியும், கத்தாவே எனக்கு எக்ஸாம் நல்லா பாஸ் ஆகணும் ஆண்டவர், பிதா சுதன் பரிசுத்தாவி நாமத்தினாலே பாஸ் ஆகினோம், பிதா சுதன் பரிசுத்தாவி நாமத்தினால பாஸ் ஆகினோம், பிதா சுதன் பரிசுத்தாவி நாமத்தில் பாஸ் ஆகினோம். பாஸ் ஆகிடுவீங்க. என்ன நினைக்கிறாங்க? இது போதும். அவன் இப்படி போட்டு இப்படி குத்துட்டு போயிடுறான், அது போதும். நம்ம ஆளுங்க இப்படி போட்டு இப்படி போனா போதும். அந்த ஜெபம் போதுங்க, பதில் கொடுக்கும். எவன் சொன்னா? இதுவும் கொடுக்காது, இப்படி இப்படி பண்ணாலும் கொடுக்காது, இப்படி இப்படி குத்தாலும் கொடுக்காது, இப்படி இப்படி பண்ணாலும் கொடுக்காது. செய்ய வேண்டியதை சரியா செஞ்சாதான் கொடுக்கும். நீ பேசாம, நீ கேட்காம, நீ என்ன ஆக்ஷன், என்ன டிராமா, என்ன நடிப்பு நடிச்சாலும் ஒன்றும் அவங்க வேலை ஆகாது. ஹலோ, நான் போறது எல்லாம் வேஷம்னு கத்துருக்கு நல்லா தெரியும். நான் சபிக்கப்பட்டவனா இருப்பேன் ஒழிய ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க வாய்ப்பே இல்லை. ஜெபம் என்பது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, சாபத்தை கொண்டு வருகிறதா இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் சாபத்தை கொண்டு வருகிறதா மாறிடுச்சு. என் வாழ்க்கை சபிக்கப்பட்டதா இருக்குது, வருமானம் இல்லை, கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஒண்ணுமில்லாம இருக்கு, அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், இதெல்லாம் எங்க வச்சு. ஆனா நான் ஜெபம் பண்றேன் பிரதர், நான் வந்து ஜெபிச்சு ஃபாஸ்டிங் போட்டு நான் ஜெபம் பண்றேன் பிரதர். ஃபாஸ்டிங் கூட்டம் எங்கெல்லாம் நடக்குதாங்களோ போய் ஜெபம் பண்ணிடுறேன் பிரதர். எங்கெல்லாம் ஜெப குறிப்பு அங்கே எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன் பிரதர். ஒன்றும் நடக்காது. ஃபாஸ்டிங் போட்டு 7 நாள் 70 நாள் எத்தனை நாள் இருந்தாலும் ஒன்றும் நடக்க போகுதில்லை. ஏன்னா என் ஜெபம் நாடகமாக இருக்குது ஒழிய அதில் ஆழமான சத்தியம் இல்லை, ஆழமான விசுவாசம் இல்லை, ஆழமான நம்பிக்கை இல்லை. நடிப்புக்காக ஜெபிக்க கூடாதுங்க, நம்மளுடைய வேலை முடியறதுக்காக ஜெபிக்கணும். நிறைய பேர் சபைக்கு வரும்போது எப்படி வராங்க அப்படின்னா, சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு வராங்க. சர்ச்சுக்கு போய் கலந்துக்கணும். இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலன்னா கஷ்டமாக இருக்கும், இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு தான் வராங்க. நிறைய பேர் சர்ச்சுக்கு அப்படி தான் வராங்க. இந்த சபை, இந்த நம்ம சபை சொல்ல, எல்லா சபையும் பொதுவாக சபைக்கு போகணும் அப்படி தான் வராங்க. நல்லது, சபைக்கு போவதற்கு ஒரு ஆர்வத்தோடு வர்றது நல்லது. ஆனால் வேதவசனம் எப்படி சொல்லுதுன்னா, சபைக்கு போகிறது, ஆலயத்துக்கு போகும்போது ஸ்தோத்திரத்தோடு போன்றாரு. ஏன் ஸ்தோத்திரத்தோடு போகணும்? ஏன்னா எதுக்கு ஸ்தோத்திரம்? ஸ்தோத்திரத்துக்கு அது அர்த்தம் புரிஞ்சுச்சுன்னா நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வருவோம். எப்படின்னா, ஸ்தோத்திரம், நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன்னு சொன்னேன். எதுக்கு நன்றி சொல்றேன்? கர்த்தாவே நீர் என்னோட கூட பேச போகிறபடியால நமக்கு நன்றி. வீட்டிலேருந்து வரும்போது ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு நான் சொல்றேன். ஏன் தெரியுமா சொல்றேன்? வந்தால் கர்த்தர் உங்களோட கூட பேசுவேன். அப்போ வீட்டிலேருந்து வரும்போது சொல்ற எதுக்கு? இப்போ நம்ம சடங்காச்சாரமா, ஆமாம் இந்த வாரம் போகலன்னா என்ன பிரதர், அடுத்த வாரம் போகலாம் பிரதர், என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம். அடுத்த வாரம் போய்க்கலாம், காலைல சர்வீஸ் இல்லைன்னா சாயங்காலம் சர்வீஸுக்கு போய்க்கலாம், இந்த கோயில்னா இன்னொரு கோயிலுக்கு போய்க்கலாம்.
கோயில் கோயிலா போகலாம், ஆனா பதில் ஒன்றும் நடக்க போறது இல்லை. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் போய்க்கலாம், பதில் ஒன்று வர போறது கிடையாது. ஸ்தோத்திரம் எதுக்கு? சரி, திருப்போம் சொன்னதான் உங்களுக்கு புரியும். திருப்போம் சங்கீதம் 100:4. பிரவேசித்து எப்படிங்க? துதியோடும் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். உள்ள வரும்போது ஸ்தோத்திரத்தோடு வர சொல்றாரு. சபைக்கு கிளம்பும் போது ஸ்தோத்திரத்தோட, கர்த்தாவே நீர் பேச போகிற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என்னோட கூட பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரம், உண்மை நான் பார்க்க போறேன் அதுக்காக ஸ்தோத்திரம், இன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு இந்த உயிரை கொடுத்தீங்க அதுக்காக உமக்கு நன்றி. ஆலயத்துக்குள்ள வரும்போது எப்படி ஒப்பாரி வைக்கலான்னு பிளான் பண்ணி வரக்கூடாது, எப்படி கெஞ்சலான்னு பிளான் பண்ணி வரக்கூடாது. ஆலயத்துக்கு நான் ஒருத்தர் சொன்னார், சர்ச்சைக்கு போய் உட்காந்து ஓன்னு கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணா எனக்கு அப்படியே மனசு அமைதியில் ஆகிடும். அப்போ சர்ச்சி ஒப்பாரி வைக்கிற இடம் நினச்சிட்டாங்க போகுது. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்கே தியான பீடம் மாதிரி இருந்துச்சு. முன்னாடி ஒரு ஏசாமி படம், நம்ம உருவ வழிபாடு இல்லை, ஆனால் அங்கே எப்படி அது வச்சாங்க தெரியல, அவங்க ஏசாமி படம் இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு அந்த அந்த இடத்த பேர் வந்து ஜபம் மையம். அந்த இடத்துக்கு பேர் ஜப மையம். அந்த ஜப மையத்துக்குள்ளே போய் உட்காந்துன்னு ஓன்னு ஒப்பாரி வச்சுருக்கிறாங்க. சத்தம் இல்லாமல் ஒப்பாரி வைக்கிறாங்க. ஆனால் என்னவா, ஜபம்னா ஒப்பாரி வச்சு ஜோம் பண்ண கத்தர் கேட்பார். அந்த இடத்துல பிரகாரங்களிலே ஒப்பாரியோடு கூட வர சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோடு வர சொன்னார். பதிலை பெற்றுக்கொள்வேன், கத்தர் என்னோட கூட பேசுவார், என் காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு ஆலயத்துக்கு போகிறேன், கத்தர் என்னோட வாழ்க்கையை மாற்ற போகிறாரு, இன்னைக்கு கத்தர் என் கூட பேச போகிறாரு, நான் கத்தரை நான் இன்னைக்கு பார்க்க போகிறேன், தேவனுடைய வார்த்தையை நான் பார்க்க போகிறேன், அவருடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறத நான் பார்க்க போகிறேன்னு நம்பிக்கையோடு கூட ஆலயத்துக்கு வரணுமா. ஒரு சபைக்கு வர்றது சடங்காச்சாரமாக வரக்கூடாதுங்க. சபைக்கு போவது நம்பிக்கையோடு போகணும். கத்தர் அங்கே எனக்காக பெரிய அற்புதத்தை வைத்திருக்கிறார், அதை எண்ணி பார்த்து போகணுமா. இருக்கீங்களா? சபைக்கு போகும்போது சடங்காச்சார சம்பிரதாயமா போகக்கூடாதான். எப்படி போகணுமா, சபையிலே தேவன் என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், அதை தெரிந்து கொள்வதற்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக, அதை சொந்தமாக்கி கொள்வதற்காக நான் சபைக்கு போகிறேன். அப்ப சபைக்குள்ள போகும்போது சும்மா ஜாலியா போறது இல்லை, அங்க ஒரு அர்த்தம் இருக்கு. சபையில ஒரு விடுதலை, சபையில ஒரு வெற்றி, சபையில ஒரு நன்மை. சபைக்கு போவதனால என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். இன்னைக்கு நான் சபைக்கு போறேன், கர்த்தர் என் வாழ்க்கையை மாத்த போறாரு. இன்னைக்கு நான் சபைக்கு போறேன், கர்த்தர் என் வியாதியை குணமாக்க போறாரு. இன்னைக்கு நான் சபைக்கு போறேன், கர்த்தர் என் தேவையை சந்திக்க போறாரு. இன்னைக்கு நான் சபைக்கு போறேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க போறாரு. அப்படி ஒரு எண்ணத்தோடு கூட சபைக்கு வரணுமா. சும்மா சபைக்கு நானும் போறேன் அப்படின்னு வந்தோம்னா எப்படி வந்தீங்கன்னா அப்படியே வெளியே போவீங்க. ஆனா ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்க வந்தீங்கன்னா கர்த்தருடைய பதிலோடு கூட வெளியே, அப்ப மிகுந்த சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுக செய்யுமா பாருங்க. அப்ப ஆலயத்திற்கு போகும்போது ஸ்தோத்திரத்தோடு கூட போகணும். அவர் பிரகாரங்களிலே ஸ்தோத்திரத்தோடு கூட நாம இருக்கணுமா. இப்போ அவர் பிரகாரத்துக்கு போறோம். இப்போ எல்லாரும் வந்திருக்கீங்க, அவர் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. ஏன் வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. ஏன் வரணும்? எதுக்கு வரணும்? எதுக்காக போகணும்? இந்த வாரம் போகலன்னா என்ன அடுத்த வாரம் போகலாம் இல்லை, இந்த வாரம் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க போறேன், அதுக்காக தான் இந்த உயிரை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அடுத்த வாரம் நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் அடுத்த வாரம் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்ல முடியும் உங்களால்? என் வாழ்க்கை அடுத்த நாள் இல்லைங்க, உண்மையை சொல்றேன். நான் பயமுறுத்ததுக்காக சொல்லலைங்க. நான் ஒரு அலட்சியத்தினால என் வாழ்க்கை சாபத்துல போய் விழுது, தரித்திரத்துல போய் விழுது, இல்லாமை போய் விழுது, வறுமலை போய் விழுது, என் வாழ்க்கை நாசமா போகுது. ஏன்? என்னுடைய அலட்சியம். ஆனா ஸ்தோத்திரத்தோடு கூட ஆலயத்தை வாஞ்சையோடு கூட, தாகத்தோடு கூட, ஏக்கத்தோடு கூட, ஆர்வத்தோடு கூட நான் ஆலயத்துக்கு போகும்போது எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு பதில் உண்டா இருக்கிறது, என் ஜபத்துக்கு பதில் உண்டா இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு பதில் உண்டா இருக்கிறது, என் சரீரத்துக்கு ஒரு பதில் உண்டா இருக்கிறது. ஏன்? நான் என்னுடைய ஆர்வத்தையும் என்னுடைய வாஞ்சையையும் என்னுடைய தேடுதலையும் கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறாரு. ஆனால் தான் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவருக்கு அன்பு செலுத்து. ஏன்னா ஒரு உண்மை இருக்கணும். அப்ப ஆலயத்துக்கு போகிறவர்கள் அந்த உண்மையுள்ள இருதயத்தோடு கூட ஆலயத்துக்கு போகணுமா. அப்ப ஆலயத்துக்கு வரீங்க, ஜெபிக்கிறீங்க. நான் யாரோட சமூகத்தில் வந்திருக்கேன்? இங்க யார் இருக்கா? பாஸ்டர் இல்ல, இந்த உருவம் இல்ல, யார் உங்களை பார்த்துட்டு இருக்கா?
அப்ப கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல நோக்கமா? உங்களை பார்க்கிறது கண்கள், அவருடைய கண்கள். உங்க ஜெபம் என்னன்றது அவருக்கு தெரியும். இங்கே நீங்க ஜெபிக்கிற ஜெபம் பதில் உண்டா இருக்கும். காரணம் கேட்கிறவர் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருங்க. நான் சொல்லுகிறேன், எத்தனை பேர் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா.